வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றியம் நொச்சிக்காடு கிராமத்தில் தியாகவல்லி மற்றும் குடிகாடு வருவாய் கிராம பஞ்சாயத்தில் தொழில் பூங்கா தொடங்குவதற்காக 1119 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தினை திரும்ப பெற கோரி போராட்டக்குழு சார்பில் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். குடிகாடு, நொச்சிக்காடு, தியாகவல்லி, திருச்சோபுரம் இந்த பகுதியிலேருந்தெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நான் காலையிலேருந்து இந்த மாவட்டத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கே வர வழியில் அங்கே ஒரு பெருமாள் ஏரி, அதுக்கப்புறம் பரவனாறு எல்லாமே பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம். வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆற்று தண்ணி அவ்வளோ கலங்களா, அவ்வளோ கருப்பு சாம்பலோடு போயிட்டுருக்குது. ஆனால் இங்கே வரும்பொழுது இங்கே உங்கள் ஊரில் அவ்வளோ அழகாக சொன்னாங்க, நாங்கள் அப்படியே பள்ளம் நோண்டனா நல்ல தண்ணி கிடைக்கும், அதே போல் டவலை போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி நாங்கள் குடிப்போம், அந்தளவுக்கு நல்ல தண்ணி இருக்குன்னு. அப்படி இருக்கிற இந்த மாவட்டத்தை, இந்த பகுதியை கெடுக்கிறதுக்குன்னே இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன, நீங்கள்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பச்சை துண்டு போட்டிருக்கோம்ல, அது விவசாயத்தை குறிக்கிறது தான். நான் சும்மா போடல, நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். எங்க அண்ணன்களும் இன்னைக்கும் விவசாயம் தான் பார்க்குறாங்க. மேலப்பட்டுன்னு ஒரு கிராமம் செய்யார் பக்கத்தில், அங்கே செய்யாரில் மிகப்பெரிய சிப்காட் இருக்குது, ஒரகடத்தில் மிகப்பெரிய சிப்காட் இருக்குது, கடலூரில் 3வது பெரிய சிப்காட், அதானே பெரிய சிப்காட் இருக்குது. அதுவும் என்ன மாதிரி சிப்காட், இப்போ நிறைய சிப்காட்டுன்ற இடத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும். குட்டி குட்டியாக ஒரு பெரிய இடம் எடுத்துக்குவாங்க, அதில் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நடக்கும். அதில் காலணி தயாரிப்பாங்க, செருப்பு தயாரிப்பாங்க, ஷூ தயாரிப்பாங்க, இல்லை ஏதாவது பெரிய கம்பெனிக்கு உதிரி பாகங்கள்லாம் தயாரிப்பாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வேலைக்கு போகணுன்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் இங்கே கடலூரில் இருக்க சிப்காட்டில் அதிகமாக தயாரிக்கப்படுது என்னது, கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் தான் இங்கே பரவி இருக்குது. அந்த கெமிக்கல்லாம் தயாரிக்கிறதுனால தான் இங்கே அதிகப்படியான மாசு, அதாவது ஒரே குப்பையும் கூலமும் அந்த அவங்க வெளியே விடுற அந்த புகையால தான் இங்கே டயாக்சின் கலந்துருக்குது, வேற எதுவும் கிடையாது. அவங்க வெளியிடுற புகை, அவங்க வெளியிடுற தண்ணி, அந்த தண்ணி நம்ம தண்ணியில் கலக்குது, அவங்க வெளியிடுற புகையை நம்ம காற்றுல கலக்குது, அதை நம்ம சுவாசிக்கிறோம். அவங்க அந்த வெளியிடுற அந்த கெமிக்கல் நச்சு கலந்த தண்ணியில் நம்ம குடிக்கிறதுனால தான் இங்கே டயாக்சின் இது பகுதியில் அதிகமாக இருந்து எல்லாருக்கும் கேன்சர்னு சொல்கிறாங்க. ஒரு 10,000 பேர் இருக்குதுல 60 பேருக்கு கேன்சர்னால் என்ன அநியாயம் அது? எத்தனை அப்போ நம்ம இன்னைக்கு பெரியவங்களை இழந்துட்டோம், நாளைக்கு சின்ன குழந்தைங்களுக்கும் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம கண் எதிர்க்க நம்ம குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டாலே நம்மளால துடிச்சு போயிடுறோம். ஐயோ, ஒரு சின்ன உடம்பு முடியலன்னா அன்னைக்கெல்லாம் தூக்கின்னு ஓடுறோம். ஆஸ்பத்திரி திறந்துருக்குமா, டாக்டர் இருப்பாங்களா, நடுராத்திரி காலையில் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்பயா முன்னாடிலாம் அதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ 108க்கு ஃபோன் பண்ணா 108 வருதா? அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மருத்துவர் அன்புமணி அவர்கள், உங்க அண்ணன் தான் அந்த திட்டத்தை கொண்டு வராரு. பிரசவம்னா ஃபோன் பண்ணா உடனே 108 வருது. எந்த ஊரா இருந்தாலும் எவ்வளோ நேரமா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் 108 நம்மளை கூட்டிட்டு போகுது. எதுக்காக இதெல்லாம் செய்யறோம்? நம்ம பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. ஏற்கனவே இங்கே கெம்ப்ளாஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் டயாக்சின் இளநீரில் கூட இருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் டயாக்சின் இருக்குது, கேன்சர் வருது, சுவாசிக்கிற காற்றுல டயாக்சின் இருக்குது, கேன்சர் வருது. அதே போல் இளநீர், அது இளநீர் கடவுளாக கொடுக்கறது, வேற எங்க நம்மளால அது உற்பத்தி பண்ணோம்னா கடவுளாவது இளநீர் கொடுக்குறாரு, அதுலேயும் டயாக்சின் இருக்குதுன்னு இன்னைக்கு அதை அறிவியல் பூர்வமா நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அப்ப எதை தான் நம்ம சாப்பிட்றது? நம்ம என்னத்தை சாப்பிட்றது? காத்தா சுவாசிக்க முடியல, தண்ணியே குடிக்க முடியல, ஒரு மரத்துல இருந்து வர இளநீரை குடிக்க முடியல, அதுலலாம் டயாக்சின் இருக்கு, கேன்சர் வருதுன்னா இப்ப எதை சாப்பிட்டு நம்ம வாழுவோம்? என்ன இது அநியாயமா இருக்கு? இப்போ இது விவசாய நிலம் எல்லாமே நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு அம்மா எவ்வளவு அழகா சொன்னாங்க, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. எதுக்கு? எந்த 1000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் மகன்களும் அண்ணன் தம்பி அப்பாலாம் போய் கடையில் குடிச்சிட்டு நடக்குதா இல்லையா? கடையில் குடிச்சிட்டா அந்த 1000 ரூபாய் தான் இவங்க வீட்டுக்கு வருது, வேற எப்படி வருதில்ல. டாஸ்மாக் கடையில் கொடுக்குற 1000 ரூபாய் தான் நம்ம வீட்டிலேருந்து போனால் அதே 1000 ரூபாய் தான் திருப்பி உங்களுக்கு பேங்க்ல சேருது. அவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட 1000 ரூபாய் கூட எங்களுக்கு வேணாம்,
நாங்கள் நினச்சா இங்கே ஒரு நாள் இங்கே வெட்டிவேர் அந்த விவசாயம் செய்து ஒரு நாள் 700 ரூபாய் எங்கள் பெண்ணால் ஒரு நாளைக்கே எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே சிப்காட் இருக்குது, இன்னொரு சிப்காட் எதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. இருக்கிற சிப்காட்லேயே பாதி வேலை செய்யலை, பாதி தொழிற்சாலையை மூடி இருக்கிறாங்க மிச்சம். அப்போ அதில் இருக்க மூடி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் தொழில் நடத்திக்கோங்க. இப்போ எதுக்காக இன்னொரு சிப்காட் இங்கே தேவை? ஒரு வளர்ச்சி என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்கு, இங்கே இந்த மார்க்கெட் ரேட்டுனா சந்தை மதிப்பு, இங்கே கவர்மெண்ட் கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுக்கறத விட 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படி தானே சொல்லுவாங்க. 3 மடங்கு உங்களுக்கு வந்து அதிகமான காசு கொடுத்து நாங்கள் இந்த இடத்த வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் விவசாயம்லாம் செய்ய வேணாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி வரும், அங்கே வேலை கிடைக்கும்னு வாங்க. இப்போ ஒரு 1000 பேர் கூட அவங்களால வேலை கொடுக்க முடியாது. இங்கே 10,000 பேரை ஒழிச்சிட்டு 1000 பேருக்கு வேலை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுவா திட்டம்? அதுவா வந்து நல்ல திட்டம்? அது வந்து ஏமாற்று வேலை. நான் உங்கள் பிள்ளைக்கு வேலை கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் வேலையே கொடுக்க மாட்டாங்க. என்எல்சிக்கு இடத்த கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனை பேர் தெரியல? என்எல்சிக்கு இடத்த கொடுத்துட்டு எங்கேயோ வாட்ச்மேனாக இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஊரில் பட்டா கூட இல்லை அவங்களுக்கு, அங்கே போய் எங்கேயோ ஒரு ஊரில் விஜயநகரன்ற ஊரில் அவங்கள தள்ளிட்டாங்க. நான் அந்த மாதிரி எத்தனை பேரை போய் பார்த்துருக்குறேன். ஒரு நிரந்தர வேலையே கொடுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து தலைமுறையாக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதே தான் இப்பயும் நடக்க போகுது. அதை விடவே மாட்டோம். இங்கேருந்து ஒரு புடி மண்ணை கூட அள்ளறதுக்கு பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டோம். உங்களோட தோளோட தோல் நின்று போராட்டம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கல்ல, என்எல்சியில் வந்து போய் இன்னொரு சுரங்கத்துக்காக அந்த மண்ணெல்லாம் நோண்டிட்டு விவசாயம் பண்ணுற இடத்த ஒரு ஜேசிபி வச்சு நோண்டுறாங்க. அப்போ போய் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணோம். பெரிய பெரிய மிஷின்லாம் கொண்டு வந்தாங்க, தண்ணி அடிக்கிற மிஷின்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம மக்கள் இவங்கெல்லாம் தான் இப்போ எத்தனை பேர் எல்லாரும் அரெஸ்ட்டு. உங்க அண்ணா அன்புமணியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க வச்சிருந்தாங்க பெரிய பெரிய வண்டி வந்தது, வஜ்ரா வாகனம்லாம் வந்தது. அது எதிர்க்க போய் தில்லா நின்னாங்க. எதுக்கு? ஒரே ஒரு விவசாயி கூட கஷ்டப்படக்கூடாது. விவசாயி தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க சாப்பாடு போட்டாதான் எல்லாருமே சாப்பிட முடியும். நீங்க போய் சேத்துல கால் வச்சாதான் சோத்துல எல்லாரும் கை வைக்க முடியும். ஒரே ஒரு தொழிற்சாலை கூட அமைக்க மாட்டாங்க, ஏமாத்தி வேற யாருக்குன்னா வித்துருவாங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க, ஏமாந்துடாதீங்க. உங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இவ்வளோ பேரை இங்க எல்லாரும் நாங்க உட்கார்ந்துருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக உங்களோட துணை நின்று இந்த இடத்துல ஒரு பிடி நெல்லை கூட ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விடமாட்டாரு. அவங்க வந்து போராட்டம் பண்ணி இந்த இடத்த வந்து கண்டிப்பாக காப்பாற்றி செய்வார். ஏன்னா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கான நல்ல வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா? இவ்வளோ சின்ன குழந்தைங்க எங்கே போவாங்க? எங்கே போவீங்க? நீங்கள் எங்கே போவீங்க? இந்த நிலத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எங்கே போய் இருப்பீங்க? எங்கே போவோம்? இடமே கிடையாது, அநியாயத்துக்கு போய். அதனால இதெல்லாம் ஏமாறாம தைரியமா ஒற்றுமையாக அன்புமணி, உங்களுடைய அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்க நில்லுங்க. கண்டிப்பாக இந்த இடத்தை நாம காப்பாத்திடலாம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பாட்டாளி மக்கள் கட்சியும் பசுமை தாயகமும் எல்லா அண்ணனுங்களும் எல்லாருமே உங்களோட தான் நாங்க இருக்கிறோம். அன்புமணி அண்ணன் தலைமையில கண்டிப்பாக உங்களுடைய இடமெல்லாம் நாங்க மீட்டு கொடுக்கப்படும் என்று இங்க நாங்க இன்னைக்கு உங்களுக்கு தைரியத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்களும் தைரியமா இருங்க. உங்களை பார்த்ததில் நாங்களும் ஒரு தெம்பா தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களும் தைரியமா தான் இருக்கிறீங்க. பார்க்கும் போதே எல்லாம் தெரியுது. யாரோ நீங்களாம் பயந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரில. நீங்களாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி தெரில. 10 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாலும் சமாளிப்பீங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்காக நம்ம போராட போகிறோம். தைரியமா இருங்க. நம்ம எல்லாரும் உங்களோட இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட என்றும் துணை நிற்கும். மருத்துவர் அன்புமணி வருவாங்க, உங்களை எல்லாம் பார்ப்பாங்க. நானும் வரேன். தோளோடு தோல் நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறுவோம். ஒரு புடி மண்ணை கூட இங்கேருந்து அள்ள விட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே